தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் பாரதத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதாவது இன்னைக்கு ஆரம்பிச்சதுக்கு முக்கிய காரணம், ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுங்க, இது இன்னும் செழிப்பாக மேன்மேலும் வளர வேண்டும் அப்படின்னு தான் இன்றைக்கு இது ஆரம்பிக்கின்றோம். நாம அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் நம்ம நண்பர் சேலம் ஜோசியர், ஆமாம், அவர் தான் இன்றைக்கு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்துருவோம். சரி, நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம்னா, அந்த துவைத வனம் அங்கு பாண்டவர்கள் இருக்கின்றார்கள். அங்கே போகணும்னு துரியோதனன் கேட்குறான். இது மாதிரி அங்கே நிறைய இந்த மாடுகள் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கணக்கு பார்க்கணும் அப்படின்னும் போது இதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாரு அப்படின்னும் போது சகுனி, கர்ணன் இவங்கெல்லாம் போய் பேசுகிறாங்க. முதல்ல திருதராஷ்டிரர் அனுமதி கொடுக்க மாட்டேன், ஏன்னா அங்கே பாண்டவர்கள் இருக்கின்றார்கள், நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் கூட வரவங்க ஏதாவது போயிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய பிரச்சனையில் முடியும், அதனால் வேண்டாம் அப்படின்றாரு. ஆனால் பாருங்க, சகுனி ஒரு வார்த்தை சொல்கிறான். துரியோதனன் இல்லை, கர்ணன் இல்லை, சகுனி சொல்கிறான், இல்லை இல்லை, நாம் அங்கெல்லாம் போக மாட்டோம், எந்த பிரச்சனையும் வராது. அதுலேயும் அந்த யுதிஷ்டரன் இருக்கான் பாருங்க, அவன் என்னங்க தர்மத்தின்படி நடப்பவன், 12 வருஷம் நாங்கள் காட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கான், அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது, நீங்கள் அனுமதி கொடுக்கலாம் அப்படின்ன பிறகு திருதராஷ்டிரன் அனுமதி கொடுக்கின்றார். இப்போ ஒரு கேள்வி வரலாம், என்னங்க சகுனியை பற்றி தெரியாதா? சூதுதான் அவனுடைய முழு உருவமே. அப்படி இருக்கச்ச இவர் கரெக்டாக தான் காரணத்தை சொல்கிறாரு. நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் கூட வந்தவங்க சும்மா இல்லாமல் ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு வருவாங்க, அது விபரீதமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே போனால் அது சிக்கல் தான்றது நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கச்ச சகுனி சொன்ன உடனே அவர் எப்படி ஒத்துக்கினார் அப்படின்னா, சகுனி மீது வைத்த நம்பிக்கை கிடையாது, யுதிஷ்டர் மீது வைத்த நம்பிக்கை. சகுனி சொல்றான்ல, அவர் ரொம்ப நல்லவர், தர்மத்தின்படி நடப்பவர், அவர் சொன்னார்னா மற்ற சகோதரர்கள்லாம் அதை கேட்டு நடப்பாங்க, 12 வருஷம் காட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ன உடனே, ஆமாமா யுதிஷ்டன் நல்லவன், அவன் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையில தான் அனுமதி கொடுக்கின்றார். தம் பிள்ளைங்க மேலேயோ இல்லை சகுனி மேலேயோ எந்த நம்பிக்கையும் கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ திட்டுத்தனம் பண்றவங்க, அயோக்கியத்தனம் பண்றவங்க, இவங்கெல்லாம் நல்லவங்க, நமக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு கவசமாக உபயோகப்படுத்துகின்றனர். அது காலங்காலமா அப்படிதான் நடக்குது. இப்போ அனுமதி கிடைச்ச உடனே எல்லாரும் புறப்படுகின்றனர். ராஜா போறார் அப்படின்னா கேட்கணுமா? துரியோதனன் மட்டும் இல்லை, அவனுடைய அனைத்து சகோதரர்களும் போறாங்க, கர்ணன், சகுனி எல்லாம் போறாங்க. எல்லாம் அவங்க மனைவி குடும்பத்தோட போறாங்க. நகரத்தில் இருக்க எல்லாரும் போறாங்க, கூடவே வியாபாரிகள் போறாங்க, கடை வைக்கிறதுக்கு போறாங்களாம். அவங்க போகும்போது 8000 ரதங்கள். ஸோ அப்போ அந்த கான்வாய் அப்படின்றது அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. நம்ம மன்னராட்சி முடிந்து மக்களாட்சி அப்படின்னு சொன்னாலும் அதைத்தான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன, அன்னைக்கு 8000 தேர் போச்சு, இன்னைக்கு மேக்சிமம் 1000 கார் அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ 8000 தேர்கள் போகுதுன்னு சொன்னால் அப்போ அந்த வனம் எவ்வளவு பெருசாக இருக்கும். 30,000 யானைகளாம். நினைச்சு பார்க்க முடியுதா? இன்னைக்கு இந்தியா முழுக்க எடுத்தாலே 30,000 யானை இருக்கும்னு சொல்ல முடியாது. பல்லாயிரம் காலாட்கள், அதாவது இந்த காலாட்படை வீரர்கள், பல்லாயிரக்கணக்கான பேர் வீரர்கள் போறாங்க. 9,000 குதிரைகள் போகின்றதாம். கூடவே வண்டிகள், கடைகள், தாதிகள், அதாவது பணிப்பெண்கள், வியாபாரிகள். ஏன்னா நகரத்தில் இருக்க எல்லாரும் போறாங்க, இந்த படை வீரர்கள்லாம் போறாங்க அப்படின்னும் போது அங்கே கடையெல்லாம் வைப்பாங்க போல இருக்கு. அதற்கு பிறகு துதி பாடுபவர்கள், அது என்ன துதி பாடுபவர்கள்னு தெரியல, ஒருவேளை அரசனை புகழ்ந்து பாடுபவர்கள் அப்படி ஏதாவது இருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் வேட்டையாடுபவர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு கேபிட்டல் சிட்டியே நகர்ந்து போகின்றது அந்த காட்டுக்கு. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அதுக்கப்புறமா கூட வந்தவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, அரசர், அவங்க குடும்பம், அதுக்கப்புறம் அவருடைய தம்பிகள் சகுனி, கர்ணன், இவங்கெல்லாம் தங்கறதுக்கு நல்ல இடம், அங்கே நல்ல கனி கொடுக்கும் மரங்கள் இருக்கணும், நிழல் தரும் மரங்கள் இருக்கணும், அங்கே அங்கே தங்குவதற்கு ஏற்பாடு செய்கின்றார்கள். வந்த களைப்பு தீர அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வேற நடக்குதான். பாருங்க, மன்னராட்சி காலத்தில் நடந்தது தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது.
அதுக்கப்புறம் நல்ல உணவு வகைகள் இதெல்லாம் வேற எல்லாரும் அருந்துகின்றனர். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையாட வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து சிறுத்தை, இந்த காட்டெருமை, இந்த மாதிரி நிறைய விலங்குகளை வந்து வேட்டையாடி கொண்டு இருக்கிறார்களாம். 8000 தேரு 30,000 யானை போகுதுன்னா அப்போ அந்த காடு எவ்வளவு பெருசாக இருந்திருக்கணும். அப்போ வேட்டைக்கு நிறைய கிடைச்சிருக்கும். அதைத்தான் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு தடாகம் இருக்கு, அங்கே போயிட்டு தங்குவதற்கு இடம் அமைக்க வேண்டும் அப்படின்னு வீரர்கள்லாம் போகிறாங்க. அதுக்கு அந்த பக்கத்தில் தான் யுதிஷ்டர் அவர் அங்கே பாண்டவர்களோட தங்கி இருக்கின்றார். அங்கே என்ன பண்ணுறாராம், அவர் ஒரு நாளில் முடியக்கூடிய ஏதோ யாகத்தை அவர் செய்து கொண்டு இருக்கின்றார். இப்போ இந்த துரியோதனோட படை வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ராஜா சொல்லிட்டார், அவரே சொன்ன பிறகு கேட்கணுமா அப்படின்ட்டு இவங்க வந்து அங்கே இன்னொரு முகாம் அமைப்பதற்காக செல்கின்றனர். இதற்கு நடுவில் இந்த துரியோதனாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாடுகள் கன்றுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தரம் பிரிக்கின்றனர், அடையாளம் இடுகின்றனர். அதாவது அந்த இன்னும் இந்த பால்குடி மறக்காத கன்றுகள் அதை தனியாக ஒதுக்கி வைக்கிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த நுகத்தடி போட்டு அது வண்டி மாட்டுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்றது, இந்த மாதிரி தரம் பிரித்து அதுக்கு வந்து அடையாளம் இடுகின்றனர்களாம். இப்போது இந்த மாடுகள் ராஜாவே போய் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ எத்தனை ஆயிரக்கணக்கில் இருந்திருக்கணும். சரி, இதுக்கு ராஜா போகணுமா, சேவகர்கள் அமைச்சா போதாதா, அமைச்சர்கள் போனால் போதாதா அப்படின்னா, அப்போ அந்த அளவுக்கு ஏராளமான அந்த கால்நடைகள் இருந்திருக்கணும். அது ஒன்று. அடுத்தது அந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு அலுவலகங்களில் உயரதிகாரிகள் திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது ஒரு ரிச்சுவல் ஆகி போயிடுச்சு. முன்னாடியே சொல்லிடுவாங்க, இதோ இந்த நேரத்தில் இன்ஸ்பெக்ஷன் வராங்க அப்படின்னும் போது எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா டிஇஓ சிஇஓ இன்ஸ்பெக்ஷன் வராருன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கிட எல்லாம் வந்து ஒழுங்காக யூனிஃபார்ம் போட்டு வரணும், அதுக்கப்புறம் அந்த புஸ்தகத்துக்கெல்லாம் ப்ரௌன் ஷீட் அட்டை போட்டு வரணும், லேபிள் ஒட்டி அப்படின்னு. அங்கே அதிகாரி வந்து பார்த்தாருன்னா எல்லாரும் எடுத்து நீட்டுவாங்க. அன்றைக்கி தான் லேபிள் ஒட்டியிருக்கிறது நல்லா தெரியும். ஆனால் அவரும் வந்து ரைட்டு நல்லா ஒட்டிக்கிறாங்க அப்படின்ட்டு போயிடுவார். என்னங்க இது, ஸ்கூல் திறந்து 6 மாதம் ஆச்சு, இந்நேரத்துக்கு இந்த அட்டையெல்லாம் கீஞ்சு போயிருக்க வேணாமா? நீங்கள் வந்து அதாவது அதிகாரி சொல்லிட்டு வரலன்னா கூட எப்படியோ தகவல் வந்துடும், அதனால தான் இவங்க எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகாரி கூட இன்னும் எல்லாரும் வந்து சொல்லி வச்ச மாதிரி புதுசாக அட்டை போட்டுன்னு வந்துக்கிறாங்க. அப்போ நான் வருது ஏற்கனவே தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டதே கிடையாதுங்க. அது ஏற்கனவே தெரியுன்றது அவருக்கும் தெரியும். ஒருவேளை இந்த மாதிரி போடலன்னா தெரிஞ்சே இந்த மாதிரிலாம் நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்களா அப்படின்னு கூட ஒருவேளை அவர் சத்தம் போட்டிருக்கலாம். அதே மாதிரி அலுவலகங்களில், அரசு அலுவலகங்களில் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. திடீர்னு அமைச்சர்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய நம்ம பார்க்குறோம். அங்கே போனார், அங்கே வந்து பணியில் இல்லாத அதிகாரியை அவர் சஸ்பெண்ட் செய்தார் அப்படின்னு. என்னைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி செய்தி வருது. அதுக்கப்புறம் எல்லாம் பழைய மாதிரி தான். இதெல்லாம் வந்து என்றைக்கும் இதே மாதிரி நடக்கணும், எந்த விதமான ஸ்லாக்னஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து யாருக்குமே அக்கறை இருக்க மாதிரி தெரியல. அந்த நேரத்துக்கு காமிக்கணும், பார்த்தீங்களா அமைச்சர் போனார், இந்த மாதிரி தூங்கி கொண்டு இருந்த அதிகாரியை சஸ்பெண்ட் செய்தார், இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கப்புறம் எந்த அலுவலகத்திலையும் அதிகாரிகள் தூங்க போகிறதே கிடையாதா? இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை கையும் களவுமாக பிடித்தனர் அப்படின்றாங்க. ஏன் அதுக்கப்புறம் யாரும் லஞ்சம் வாங்குறதே கிடையாது? ஸோ இதெல்லாம் ஆப்டிக்ஸ். பார்த்தீங்களா நாங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கோம் அப்படின்னு அப்பப்போ ஒவ்வொருத்தரும் பதவிக்கு வந்தவுடனே காமிச்சிக்கிறது. அதே மாதிரி டெல்லியில் சோம்நாத் பாரதி அவர்கள் நினைக்கிறேன், அவர் அது மாதிரி தான் பதவிக்கு வந்தவுடனே டகால் இங்கே நைட் இன்ஸ்பெக்ஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டை சார்ந்தவர்கள் சில பேர், அவங்க வந்து இந்தியாவில் ஏதோ ஸ்டூடெண்ட்ஸாவோ ஏதோ இருக்காங்க, அவங்கள போயிட்டு பிரச்சனை பண்ணி நீங்கள் வந்து ஏதோ இந்த மருந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனோம்னு சொல்லி, சார் அப்படி இல்லை சார், இப்படி இல்லை சார், இது வந்து பெண் காவலர் வேணும் அப்படின்னு சொன்னப்போ அதெல்லாம் கேட்காம அது அந்த நாட்டு தூதரகங்கள்லேருந்து பெரிய பிரச்சனை ஆகி எல்லாம் எதுக்காக? வெறும் ஆப்டிக்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருந்தால் சரி வராது. ஆனால் அங்கே துரியோதனன் நம்ம எவ்வளோதான் குறை சொன்னாலும் அவனே நேர நின்று போய் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அப்போ எத்தனை ஆயிரம் கால்நடைகளை அவங்க அன்றைக்கி வந்து அடையாளம் போட்டிருப்பாங்க. சரி, இப்போ வந்து அந்த தடாகத்துக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு கேம்ப் போடணும் அப்படின்ட்டு வீரர்கள் போனாங்க இல்லையா, அப்போ அந்த கந்தர்வர்கள் அங்கே இருக்காங்க. நீங்களாம் இங்கே வரக்கூடாது, திரும்பி போங்க அப்படின்றாங்க. இல்லைங்க, நாங்கள்லாம் துரியோதன், யாராக இருந்தாலும் சரி இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாது, திரும்பி போ அப்படின்றாங்க. அவங்கெல்லாம் திரும்பி வந்து ராஜா கிட்ட சொல்கிறாங்க, அரசே
நாங்கள் போனோம், அங்கே யாரோ சில கந்தர்வர்கள் வந்துட்டாங்க, இதெல்லாம் எங்கள் இடம், நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. துரியோதனனுக்கு முதல்லயே அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்கார், அங்கே எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு. இப்போ பாண்டவர்களோட பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ கந்தர்வர்களோட பிரச்சனை அப்படின்னு. அந்த கந்தர்வர்கள் பாண்டவர்கள் சார்பாக பேசுகிறாங்களா இல்லை அவங்க தனியாக பேசுகிறாங்களா இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. இருந்தாலுமே நீ போய் சொல்லு, நாங்களாம் துரியோதன ராஜாவுடைய சேவகர்கள் அப்படின்னு போய் சொல்லு. யார் அவன் வழிவிட மாட்டேன்னு சொல்கிறது? அந்த தேவர்களின் தலைவன் இந்திரனே இருக்கட்டும், எனக்கு எப்படி வழிவிட மாட்டேன்னு சொல்லலாம் அப்படின்னு திருப்பி அனுப்புகிறார். இங்கே போன உடனே கந்தர்வர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த வீரர்களெல்லாம் அடித்து நொறுக்கி அனுப்புகிறாங்க. எல்லாம் பயந்து ஓடி வராங்க அடி வாங்கிட்டு. வந்த உடனே இப்போ இவங்களுக்கு கோபம் வந்துடுது. துரியோதனன், கர்ணன், துரியோதனுடைய தம்பிகள் எல்லாரும் சண்டைக்கு போகிறாங்க. அந்த கந்தர்வர்களோட மிகப்பெரிய யுத்தம் நடக்கின்றது. கர்ணன் சரமாரியா அம்பு மழைகளை பொழிகின்றான். எல்லாரும் அப்படியே அடி வாங்கி கொண்டிருக்கின்ற கந்தர்வர்கள்லாம். அப்போ ஒரு கட்டத்தில் அந்த சித்திரசேனன் அப்படின்னு அந்த கந்தர்வர்களுடைய தலைவன் அவன் வரான். சில ஒரு மாய அஸ்திரங்களை எல்லாம் வீசுகின்றான். அப்படியே வானமே மூடப்பட்டது அப்படின்றாங்க. என்ன பண்ணுறான், கர்ணனை அம்புகளால் அடிக்கின்றான். அந்த கர்ணனுடைய தேர் இருக்கு இல்லையா, அதை எள்ளெள் அளவாக அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு பொடி பொடியாக உரு தெரியாமல் அழித்து விட்டானாம் அந்த சித்திரசேனன். இப்போ மகாபாரதம் கூறுகின்றது, அந்த கர்ணன் என்ன பண்ணுறானாம், தப்பிச்சா போதும் அப்படின்னு அங்கேருந்து ஓடி அந்த விகர்ணனுடைய தேரிலே ஏறிக்கொண்டு குதிரையை வேகமாக செலுத்துகின்றானாம். ஓடு ஓடு ஓடு, இங்கேருந்து முதல்ல போயிடணும் அப்படின்னு. இப்போ பாருங்க, கர்ணனை நம்ம மிகப்பெரிய வீரனாக நினச்சிட்டு இருக்கோம். துரியோதனனை விட கர்ணன் தான் மிகப்பெரிய வீரன். இப்படித்தான் நமக்கு இத்தனை நாள் ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது இல்லையா? ஆனால் கர்ணன் தோத்து ஓடுறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே துருபதன் அவனுக்கு எதிராக நடந்த யுத்தத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல துரியோதனன் ஓடலை, கர்ணன் ஓடிட்டான். அவனோட சேர்ந்து இன்னும் பல பேர் ஓடிட்டாங்க. ஆனாலும் துரியோதனன் நான் பயந்து புறமுதுகிட்டு ஓட மாட்டேன் அப்படின்னு வீரமாக அந்த சித்திரசேனனுடன் சண்டை போடுகின்றான். அதே மாதிரி துரியோதனனுடைய தேரையும் எள்ளளவா உரு தெரியாமல் அழித்து விட்டார்கள். இப்போ அந்த துரியோதனன், அவனுடைய தம்பிகள், இவங்களையெல்லாம் கட்டி இழுத்து கொண்டு செல்கின்றான் அந்த சித்திரசேனன், கந்தர்வர்களது தலைவன். இப்போ மிச்சம் மீதி இருக்க படை வீரர்கள் அவங்கெல்லாம் அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அவங்களும் ஏற்கனவே அடி வாங்கிட்டு ஓடி போனாங்கல்ல, அந்த வீரர்கள் எல்லாருமா அந்த யுதிஷ்டரிடம் போய் சரணடைகின்றனர். ஆபத்து அப்படின்னு வந்தாச்சுன்னா இனிமே வேற வழி இல்லை அப்படின்னா எதிரிகிட்ட தான் போய் சரணடையணும் போல இருக்கு. இதுவும் காலம் காலமாக நடந்து வருகின்ற ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். இப்போ பீமன் சொல்றான், சக்தியற்றவர்களை பகைக்கிறவன் வேற ஒருவனால் கொல்லப்படுவான் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நிஜமாகி இருக்கின்றது. இவங்களுக்கு இது வேணும். நாம இவர்களை பழி வாங்கணும், வெல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். இன்னைக்கு யாரோ இவர்களை வென்று விட்டார்கள். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றான் பீமசேனன். இதை கேட்ட உடனே யுதிஷ்டர் சொல்றார், இந்த மாதிரி கடுமையான சொற்களை பேசாதே. இதுதான் திருதராஷ்டிரனுடைய நம்பிக்கையாக இருந்தது. யுதிஷ்டர் மூலமா, பாண்டவர்கள் மூலமா கூட பிரச்சனை வரணும்னு அவசியம் கிடையாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அங்க யுதிஷ்டன் இருக்கா அப்படின்றதுனால நம்ம பசங்களை காப்பாற்றுவான்ற ஒரு நம்பிக்கையும் திருதராஷ்டிரனுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் சகுனி அந்த ஒரே வார்த்தை, யுதிஷ்டன் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன், அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் அவனுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொன்னதும் தான் கரெக்டு. யுதிஷ்டன் இருக்கின்ற இடத்துல நம்ம பசங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யுதிஷ்டர் இந்த மாதிரி கடுமையான சொற்களை பேசாதே அப்படின்னு சொன்ன உடனே பீமனுக்கு அவர் என்ன சொல்ல போறார் அப்படின்னு புரிஞ்சிடுது. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.